கிரில் சிக்கன் வித் ஸ்டெப் பார்பிக்யூ நூக்கம்பாளையம் மெயின் ரோட் பெரும்பாக்கம். கிரில் சிக்கனை எப்படி மாட்ட போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு கிரில் சிக்கன் டாட் எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாட் கட்டுற பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு இன்ச்சுக்கு மேலே அதை வச்சு டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு நல்லா டைட் பண்ணிடணும், குழலாக அளவுக்கு கட்டிங் போய் வச்சு. அப்புறம் ஒரு கோழி எடுத்து அதோட பட்டைக்கில் கரெக்டாக விட்டு நெக்கில் எடுக்கணும். வீடியோட எண்டில் கிரில் பாயில் ஆகிறத காட்டியிருப்பேன், அதை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படின்றது. அப்புறம் 2 வி மாரி இருக்குது பார்த்தீங்களா ராடு, அந்த ராடில் டைஸ் ரெண்டுத்தையும் உட்கார வைக்கணும். இந்த சைட் டைஸும் அந்த சைட் டைஸும் கரெக்டாக உட்காரணும். கை பார்த்து வைக்கணுங்க. எனக்கே 2 முன்னாடி கொடுத்துருக்கு. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கனோட ப்ரைஸ் வரும் 330 தாங்க ஒரு ஃபுல்லே. ஆஃப் வந்து 170. இதுக்கு மைனஸும் க்ரீன் சட்னியும் கம்பல்சரி தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லெக் என்ன பண்ணணும்னா, அந்த லெக்கை அந்த கம்பிக்கு அதுக்குள்ளே வந்து ஒயிட் பண்ணி விடணும். ஏன்னா அப்போ தான் வந்து கிரில் மிஷினில் கிரில் சுற்றும் போது அந்த கேஸ் ஃப்ளோ வரும் பார்த்தீங்களா, அந்த கேஸ் ஃப்ளோ மேலே படாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ராடு எடுத்து கரெக்டாக மேலே அந்த செஸ்ட்டுக்கு மேலே 2 சைட்லேயும் குத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையை அந்த சென்டர் வச்சு தான் தள்ளணும். ஏன்னா சைடில் வச்சு தந்தீங்கன்னா ஏற்கனவே கீழே 2 வி ராடு மாரி இருக்குது பார்த்தீங்களா, அது கையில் குத்திடும். அது நிறைய வாட்டி குத்திருச்சு, இருந்தாலும் வந்து உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு கிரில் எடுக்கணும். அந்த இன்னொரு கோழியை எடுத்து எப்படி மாட்டணும் சேம் தாங்க. இதுக்கப்புறம் ஒரு கோழியை 2 வீராடில் வச்சு அந்த லெக்கை வந்து உள்ளே விட்டுடணும். அதுக்கப்புறமேட்டு அந்த கால் கீழே இருக்கிறது பார்த்திங்களா, அதை உள்ளுக்குள்ளே ஒயிட் பண்ணி எடுக்கணும். இந்த கடையில் பார்த்திங்கன்னா மைனஸும் க்ரீன் சட்னியும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். முக்கியமாக அந்த மைனோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கம்பல்சரி இந்த ஹோட்டலில் வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அடுத்தது எங்கேயுமே மைனோ லைக் பண்ண மாட்டேங்க இந்த கடையை தவிர. அந்தளவுக்கு மைனஸோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். க்ரீன் சட்னியும் சும்மா இல்லைங்க, அதுவும் வேறு லெவல். அதுக்கப்புறமேட்டு வந்து லாஸ்ட்டு வந்து 3 கிரில் தான் மாட்ட முடியுதில்ல, லாஸ்ட்டாக ஒரு கிரில் மாட்ட போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் கம்பி போடணும். அதுக்கு மேலே ஒரு கிரில் உட்கார வைக்கணும். அதே சேம் தாங்க, வீராட செஸ்ஸில் குத்தி அதுக்கு மேலே ஒரு கிரில் சிக்கனை வச்சு பட்டைக்கில் விட்டு நெக்கில் எடுக்கணும். என்ன ஒன்று கவனமாக பண்ணணும் இதை, இல்லைனா கையில் கண்டிப்பாக குத்திக்கும். குத்துனா கம்பல்சரி ரத்தம் தான். அந்த கிரில் சிக்கனை டைஸில் எப்படி குத்துறமோ அதேமாரி நம்ம கையில் குத்திக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே அந்த கிரில் கம்பி பிடிச்சிட்ருக்கோம் பார்த்திங்களா, அந்த கம்பி வெயிட்டும் கையில் வந்து ஹேண்டிலே பண்ண முடியாது. அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ஷேக் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மொத்த கிரில் சிக்கனும் வேஸ்ட் ஆகிடும் கீழே வந்து. ஏன்னா அந்த இடத்துல வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கட்டமாக இருக்காது, ரோல் ஆட்டம் ரவுண்டாக இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். அந்த கம்பியை வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து கீழே வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக இந்த கம்பி காட்டுறோம் பார்த்திங்களா, இந்த கம்பியை தான் வந்து லாஸ்ட்டாக போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைட் பண்ண பார்த்திங்களா ஒரு கம்பியை, அந்த த்ரெட் மாதிரி அது மாதிரி தான் இதையும் டைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஊரில் நல்லா டைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கம்பியை இருக்குது பார்த்திங்களா, இந்த கம்பியை திருப்பி அதேமாதிரி செஸ்ட்டில் போடணும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் தான் இது கம்பி வரும். போட்டு நல்லா டைட் பண்ணிடணும் கட்டிங் பிளேடில். ஏன்னா வந்து க்ரில்லு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம ரோல் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா, ரோல் பண்ணிருக்கும்போது என்ன ஆகுனா கம்பல்சரி அவரை தான் பார்க்கும் அது. அப்புறம் நம்ம எடுக்கும்போது க்ரில் சிக்கன் கீழே தான் விடும். இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிடுவோம். டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த விங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இந்த விங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டணும். இல்லைன்னா வச்சுங்க அந்த க்ரில் மிஷினில் போயிட்டு கேஸில் அடிக்கும். இது வந்து ஒன்றுமே இல்லை, அந்த அப்படியே அந்த ஒரு இடத்துல உட்கார வைக்கிற மாதிரி கையை வளைச்சி நெளிச்சு உட்கார வைக்கிற மாதிரி அதை வச்சுட்டணும், அவ்வளோதான். பார்க்கவே கிரில் எப்படி இருக்குது பாருங்களா. இது அப்படியே தூக்கி மிஷினில் வச்சுருவோம். இதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போது இந்த ஒரு கோழியோட விங்ஸ் மட்டும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா உடஞ்சிட்ருக்கு. இது எப்படி வச்சாலும் உட்காரல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், டூத் அந்த குச்சி இருக்கும் பார்த்திங்களா, அதை கேட்டிருக்கேன் மாஸ்டர் கிட்ட. அதை எடுத்துன்னு வந்து குத்துட்டாரு. அதை வச்சு செட் பண்ணிட்டேன். இப்போ தூக்கி அப்படியே கிரில் மிஷினில் வைக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சு வேலை. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தந்தூரி பார்பிக்யூ எப்படி மாட்டுறது அப்படின்ற ஒரு வீடியோ போடுறோம், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரம் வாட்சிங். நம்ம நிறைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா க்ரில்லு சாப்பிட்ருப்போம். ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் க்ரில்லு. அது இல்லாமல் சில இடத்துல பார்த்திங்கன்னா பாயில் ஆகிருக்காது, சில இடத்துல பார்த்திங்கன்னா மசாலா இருக்காது. ஒரு நாள் சாப்பிட்டா இன்னொரு நாள் சாப்பிடும் போது அதே டேஸ்ட் இருக்காது ரொம்ப. ஆனால் இந்த ஹோட்டல் அப்படி கிடையாதுங்க. வருஷம் 365 நாளும் ஒரே டேஸ்ட்டு, வேறு லெவல் டேஸ்ட்டு. க்ரில்